சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி என்று கேட்டு தீண்டாமை ஒழிப்பு ஆர்ப்பாட்டம், முன்னணி ஆர்ப்பாட்டம். கோரிக்கை முழக்க போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், தீண்டாமை ஒழிப்பு தனியார் துறையில் முன்னணியின் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஒருங்கிணைப்பு வலியுறுத்தி போராட்டம். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் திருப்பூர் மா. மாநகராட்சி பெரியாரிய அலுவலகம் முன்பு செவ்வாயன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அம்பேத்கரிய அமைப்புகளின் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் திருப்பூர் மாவட்ட சங்க செயலாளர் கண்டன சி. கே. போராட்டம். கனகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஒன்றிய அரசு, ஆர்ப்பாட்டத்தில் மோடி அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி இந்தியா முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. பீகார் தேர்தல் வருவதை ஒட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று ஒன்றிய மோடி அரசு அறிவித்துள்ளது. இருப்பினும் நடப்பு பட்ஜெட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு நிதி ஒதுக்கவில்லை. அறிவிப்பு மட்டும் செய்யாமல் சாதிவாரி கணக்கெடுப்பில் என்னென்ன தரவுகள் திரட்டப்படும் என்று அறிவிக்கவில்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் கல்வியில், வேலையில், வழங்கலை பகிர்வதில் பயன் பெறும் சாதிகள் மற்றும் பயன் பெறாத சாதிகள் குறித்து தெரிய வரும். ஒதுக்கி செயல்படுத்த மேலும் இந்த பாகுபாடுகளை சரி செய்ய சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம். தற்போது உள்ள சூழலில் தனியார் துறையில் இட ஒதுக்கீடு தேவைப்படுகிறது என வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். இதையடுத்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் ஆர்குமார், மாணவர் சங்க மாநில தலைவர் சம்சேர் அகமது, சேடியோ மாவட்ட துணைத் தலைவர் பி. பாலன், ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவை நிறுவனர் பவுத்தன், திராவிடர் விடுதலை கழகம் மாவட்ட தலைவர் முகில் ராசு, தந்தை பெரியார் திராவிடர் கழக செயலாளர் சண்டில் முத்துக்குமார், சமூக விடுதலை கட்சி எம்பி ஆறுமுகம், திராவிடர் கழகம் தலைவர் ஆறுசாமி, ஆதித்தமிழர் பேரவை நிர்வாகி கவிதா, மக்கள் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் கார்மேகம், புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பில் வேலு உள்ளிட்டோர் கோரிக்கைகளை விளக்கி பேசினர். இதில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாவட்ட தலைவர் சசிநந்த கோபால், பொருளாளர் அசுபஞ்சலிங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சி. மூர்த்தி, சேடியு மாவட்ட துணைத் தலைவர் கே. உன்னிகிருஷ்ணன், சுமைப்பணி சங்க தலைவர் எம். ராஜகோபால் உள்ளிட்டோர் திரளானோர் பங்கேற்றனர்.